ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம மார்னிங் என்னென்னா இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடுவோம். அப்படி இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அதாவது புட்டு செய்யலாம். புட்டுக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றி நம்ம வந்து செய்ய போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் நம்ம பார்க்க போகிறோம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஓகேங்களா? அதை செய்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு, எந்த கப்பில் நீங்கள் அளவு எடுக்கீங்கன்னு தெரியாது. அந்த கப்பு எந்த கப்பாக இருந்தாலும் சரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஒரு பெரிய பவுலுக்கு ஒரு பவுல் வந்து நான் புட்டு மாவு எடுத்துருக்கேன். ஓகேங்களா? கடையில் வாங்கின புட்டு மாவாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ இந்த புட்டு மாவு கூட நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து நார்மலாக வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து செஞ்சு வைப்போம். முதல்ல மாவு கூட கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு போட்டுட்டு கொஞ்சம் அந்த மாவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கிட்டத்தட்ட நான் எடுத்துருக்க பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்புக்கு ஒரு 1.25 கப்பு இருக்கும் அந்த அளவு. இது வந்து தேங்காய் பால் 2 பால் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பாலை ஊற்றி தான் நம்ம வந்து இப்போ பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இது வந்து இந்த அளவுலாம் கிடையாது. நம்ம முதல்ல தேங்காய் பாலை ஊற்றிட்டு அப்புறமா பிசையலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. புட்டுக்கு வந்து நார்மலாக நம்ம வந்து கொஞ்சம் லைட் வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து பிசைஞ்சு எடுப்போம். இது வந்து நம்ம வந்து பால் ஊற்றி நம்ம பிசையணும். ஓகேங்களா? தேங்காய் பால் எடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றுங்க. கொஞ்சம் முதல்ல போட்டு கிளறும் போது கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த கட்டி கட்டியாக வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பயப்படாதீங்க. கூட கொஞ்சமே நல்லா ஊற்றி கிளறிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு அளவில் வந்து அந்த கட்டி இதாகும். பாருங்கள், நான் எடுத்த பாலில் நான் அப்படியே ஊற்றிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம செய்யலாம். பாருங்கள், நான் எடுத்திருந்த எல்லா பாலையும், அதாவது கிட்டத்தட்ட 1.5 கப் தான் நான் எடுத்திருந்தேன் பால். இது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரணும். பிடிச்சா இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம வந்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் அதை அப்படியே ஊற விட்டுருங்க. ஓகேயா? கொஞ்சம் நேரம் அப்படி 20 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இது கொஞ்சம் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக பாருங்கள், 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நெய் சூடாகட்டும். நான் பெரிய கேரட்டில் ஒரு கேரட்டு, நல்ல பெரிய சைஸ் கேரட்டு, ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். இதே இது வந்து நீங்கள் 2 கேரட், சின்னதாக இருந்தால் 2 கேரட் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. போட்டு நல்லா கிளறி கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதையும் இது கூட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். செம சூப்பராக இருக்கும். அப்படி வதக்கிடுவோம். வாசனை அந்த நெய்யுக்கும் அந்த கேரட்டுக்கும் நல்ல ஒரு வாசனை வரும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 5 நிமிஷமாக சிம்லேயே போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டை நல்லா வதக்கி விட்டாச்சு. கேரட் வந்து ரொம்ப சின்ன துருவினதுனால டக்குன்னு வந்து நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா இது வந்து ஆறட்டும். அதுக்குள்ளே இதுவும் வந்து கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகட்டும். இந்த ரெண்டும் வந்து கொஞ்சம் இது ஆறணும், இது கொஞ்சம் ஊறணும், அவ்வளோதான். அதுக்கு முன்னால் இப்போ நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ரொம்பவே சூப்பரான பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கோல்டனில் உங்களுக்கு பாருங்கள், இந்த ஃபாயில் பிரிண்ட் வந்து ஃபுல் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. சாரீ ரொம்ப அழகான நல்ல கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது. இதில் வந்து ஒரு 8 கலர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. சாரியோட ரேட் வந்து ஒன்லி 410 ருபீஸ் தான். வித் ப்ளவுஸோடு வந்திருக்கு. பட் இந்த ப்ளவுஸ் கிடையாது. இதுக்கு இதே மாதிரி கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வச்சு கொடுப்பாங்க. ரொம்பவே அட்டாசமாக இருக்கும். 410 ரூபா தான். ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். எப்பவும் நான் சொல்கிற மாதிரி தான் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துட்டு, கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் www.gladfashions.com வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம ஆர்டர் பண்ணுங்கள். ஓகேங்களா? முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு, ஒரு 25 நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்து பாருங்கள், தண்ணி எல்லாம் உறிஞ்சி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம கையை வச்சு நீங்கள் பிசையும் போது இங்கே பாருங்கள் நல்லா அப்படி உதிரியாக வந்துடும். நம்ம தேங்காய் பால் போட்டு ஊற வச்சுருக்கோம்ல, அதை போட்டு இங்கே பாருங்களேன் பிசையும் போது நல்லா அந்த இதெல்லாம் போட்டு நல்லா எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை போட போகிறோம். கேரட்டையும் நம்ம போடுறோம். கேரட் வந்து நல்லா ஆறி இருக்கணும். நீங்கள் கையில் வச்சோடனே நல்லா அப்படியே உதிரியாக வந்துடுது பாருங்கள். செம சூப்பராக வந்துடும். கொஞ்சம் நிதானமாக பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணிடலான்னா, நான் வந்து இன்றைக்கி புட்டு மேக்கர் தான் வச்சு பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். சிம்மில் போட்டுருவோம். நம்ம எப்பவும் செய்கிற வேலை, அதை மறந்துட்டேன். எப்பவும் ஆன் பண்ணி விட்டுட்டோன்னா இது கொஞ்சம் சூடு ஏறிட்டே இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா இந்த மாதிரி உதிரியாக ஊற்றி விட்டுக்கோங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த புட்டு மாவு அவ்வளோ ஒரு சாஃப்டாக உதிரியாக வந்துட்டு, இப்போ இது கூட நம்ம நெய்யில் வறுத்த கேரட்டையும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதில் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் போடுறதா இருந்தால் 2 கேரட்டோ உங்களுக்கு அது தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து சத்துக்காக தான். அடுத்தது
நான் வந்து இது கூட இன்றைக்கி நாட்டு சக்கரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து சாதாரண சீனி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. பட் நாட்டு சக்கரைங்கிறது நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கடைசியில் நீங்கள் போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். இப்போ நான் முதலியே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நாட்டு சர்க்கரைனா தான் நல்லது. அதனால் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவைன்னா கடைசி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இங்கே ஒரு இட்லி பாத்திரமாக நான் வச்சுக்கிறேன். ஏன்னா 2 மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த புட்டு பாத்திரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் என்ன செய்யலாம், இந்த மாதிரி கிண்ணத்தில் வச்சு எப்படி வைக்கலாங்கிறதுக்கு சொல்லி தரப்போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து புட்டு மேக்கர்லேயே எப்போவுமே இந்த மாதிரி உள்ள ஜல்லடை மாதிரி கொடுத்துருப்பாங்களா, அதை போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. இது நம்ம சக்கரை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் அந்த தண்ணி விட தான் செய்யும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்ப ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல். இந்த மாதிரி நீங்கள் புட்டு செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த தேங்காய் பாலில் வந்து அந்த மாவு ஊறினதே உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கொடுத்துரும் உங்களுக்கு. இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம செய்கிறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அதில் உள்ள டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். 1 ஸ்பூன். எப்போவுமே புட்டு மாவு வைக்கும் போது ரொம்ப போட்டு அழுத்தி எடுக்காதீங்கண்ணே. இப்படி மேலே இப்படி மேலோட்டமாக வைங்க போதும். 1 ஸ்பூன் தேங்காய் வச்சுட்டு மூடிடலாம். இப்போ இந்த மாதிரி உள்ளே வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வழியாக ஆவி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இந்த பாத்திரத்துலேயே நம்ம வச்சுருக்கோமா, இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த பாத்திரத்தில் இட்லி தட்டில் நம்ம வைக்க போகிறோம். இந்த இருக்கு பாருங்கள் இட்லி தட்டு. இதில் எனக்கு 3 தட்டு தான். இதை எப்படி வைக்க போகிறேன்னா ஃபஸ்ட்டில் தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய். அவ்வளோதான். மாவு வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக அமுக்கி விட்டுக்கோங்க. இப்படி வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். இந்த பாருங்க, இதை அப்படியே நம்ம அவிச்சு எடுத்துடலாம். நான் வச்சுருந்த இந்த கிண்ணம் வந்து கொஞ்சம் பெருசாகிட்டு அதனால் வைக்கும் போது கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக மாறிட்டு, மற்றபடி கொஞ்சம் சின்னதாக கிண்ணம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து கொஞ்சம் அந்த பெரிய சைஸ் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் ஷேப் இல்லாமல் இருக்குது. இல்லை நீங்கள் டம்ளரில் வச்சு வைங்க, ரொம்பவே சூப்பராக வரும். ஓகேங்களா? இது கொஞ்சம் இந்த இது வந்தோடனே நம்ம எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டியதான். ரொம்பவே அருமையான புட்டு நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா ஆவி போக ஆரம்பிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து இதை எடுத்துடலாம். ஓகே, சுடும் பார்த்து எடுக்கணும். அவ்வளோதான். ஒரு கத்தி வச்சுக்கோ. நம்முடைய பால் புட்டு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பால் புட்டுனாங்கன்னா தேங்காய் பால் புட்டு. ஓகேங்களா? தேங்காய் பால் வச்சு ஊற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேங்காய் பால் எடுக்கிற கஷ்டமாக இருந்தால் வெறும் பால் கூட ஊற்றுங்க. அதுவும் தப்பு கிடையாது தான். நீங்கள் வெறும் பால் கூட ஊற்றுனீங்கனாலும் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அடுத்தது நம்ம இட்லி கோப்பரையில் வச்சுருக்கோம் பாருங்கள், இட்லி பாத்திரத்தில். அதுவுமே எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டுனே. இது நான் வைக்கும்போது அந்த ஷேப் மட்டும் கொஞ்சம் மாறிடுச்சு. இது சூப்பராக இருக்கும். சரியா? இது கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன். அடுத்த பேட்ச் நம்ம வச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு முடிய போகுது. கட்டாயமாக நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் புட்டு செஞ்சு கொடுக்குறதுனா இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாமே நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு இதே மெத்தடில் செய்யுங்க. கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு வைப்போம். நம்மளோட பால் புட்டு வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது என்னென்னா நான் வந்து கொஞ்சம் பெருசாக ஷேப்லெஸ்ஸாக வச்சேன் பார்த்தீங்களா, அது எடுக்கும்போது கொஞ்சம் விரிசாகிட்டு அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே மொத்தமும் செஞ்சு முடிச்சாச்சு. கொஞ்சம் ஒன்றே எடுத்து ஆற வச்சுருக்கேன். இது இட்லி கொப்பரையில் எடுத்துருந்தேன் பார்த்தீங்களா. நம்ம சர்க்கரை எல்லாமே நம்ம போட்டதுனால இப்போ என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இது கூட கட்டாயமாக பழம் போட்டு சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் பழம் போட்டு சாப்பிட்றது வந்து ரொம்ப இஷ்டமான ஒரு இது. வாங்க, நம்பர் 1 டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு சாஃப்ட்டு. அதாவது இதுக்கு பழமே தேவையில்லை, அந்த அளவுக்கு ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்குது. கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷன் ஏகே விஜய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.